கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் டிசம்பர் 6 அன்று வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இந்த பகுதியில் மாத்திரம் 700 குடியிருப்புகள் 122 கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணியின் வேகத்தை பார்த்தால் 5 மாதங்களில் சுமார் 5 அடுக்குகள் இன்றைக்கு காங்கிரீட் ஸ்லாப் போடப்படுகின்ற ஒரு நல்ல சூழல் நிலவுகிறது. இதே இடத்தில் ஒரு டயாலிசிஸ் சென்டர், வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை பேணி காப்பதற்கு கட்டணம் இல்லாமல் ஒரு டயாலிசிஸ் சென்டர். இதே இடத்தில் அதிக அளவு வாடகை கொடுத்து திருமணங்களை நடத்துவதற்கு சிரமமாக சூழ்நிலை இருப்பதை உணர்ந்து இதே இடத்தில் ஒரு சமுதாய நலக்கூடம் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த அளவு வாடகையோடு ஒரு திருமண மண்டபம் பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதோடு இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி என்ற விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிக்கு தேவையான அளவு ஒரு நல்ல விளையாட்டரங்கமும் அதே நேரத்தில் அவர்களுடைய பொழுதுபோக்கு ஏற்ற வகையில் ஒரு பூங்காவும் அமைப்பதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த அனைத்து பணிகளையும் டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடர் ஆய்விலே ஈடுபட்டிருக்கின்றோம். எங்கள் துறையினுடைய சிஇஓ சிவபிரகாசம் அவர்களும் சிவஞானம் அவர்களும் இந்த வடசென்னையினுடைய ஆர்டிஓ பெருநகர மாநகராட்சியினுடைய ஆர்டிஓ அன்பிற்கினிய ரவி அவர்களும் அதேபோல் எங்கள் துறையை சார்ந்த பல்வேறு வகையிலே இருக்கின்ற பொறியாளர்கள், சென்னை மண்டலத்தினுடைய 5வது மண்டலத்துடைய மண்டல அலுவலர் ஃபரிதா பானு அவர்களும் இந்த ஆய்விலே ஈடுபட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகில் ஒரு 776 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதுவும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொண்ட பணிகள். அந்த பணிகளையும் தற்போது ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே ஏதோ திட்டங்களை அறிவித்துவிட்டு அந்த திட்டங்களுக்கு திட்ட தொடக்க விழாவை நடத்திவிட்டு அமர்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இல்லாமல் தொடர்ந்து அந்த திட்டப்பணிகளை நேர்த்தியோடும் அந்த குறிப்பிட்ட கால அளவிற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்த திட்டப்பணிகள் அனைத்தும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொண்ட திட்டப்பணிகள் 70-75% அளவிற்கு ஜனவரி மாதத்திற்குள் நிறைவு செய்வதற்குண்டான முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு எங்கள் துறையினுடைய அன்பிற்கினிய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரபாகர்